தேர்தலில் ஓட்டு போடுவது அப்படின்றது அறிவுபூர்வமாக அல்லது உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்து ஒரு வாக்காளர் செய்கிற விஷயம். இப்போது சோஷியல் மீடியா வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நடத்தை இருக்குல்ல, சிந்திக்கிற முறை, அதை வந்து பிஹேவியர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. பிஹேவியர்ன்ற வார்த்தையை வந்து எப்படின்னா பொதுவாக விலங்குகளுக்கு பயன்படுத்துவோம். இப்படி பண்ணால் ஒரு நாய் என்ன செய்யும், இப்படி பண்ணால் ஒரு பாம்பு என்ன செய்யும், அந்த பிஹேவியர் அப்சர்வ் பண்ணுவாங்க துறை சார்ந்த அறிவியலாளர்கள். மனிதர்களே அந்த மாதிரி அவங்க டீல் பண்ணுறாங்க. அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், மனிதர்களும் அடிப்படையில் விலங்குகள் மாதிரி தானே, அதுக்கு மேலே நம்ம அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டானாலும் கூட அதை வந்து அப்படி அந்த பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன செஞ்சாக்க மசாலோடைய வச்சா அப்படி கவுவாங்க, இப்படி எடுத்துகிட்டா அப்படி வருவாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணி, அதுதான் கூகுள். அதை வைத்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நட்ஜிங்னு சொல்கிறாங்க. நட்ஜிங்னா இப்போ நம்ம விஜய் சொன்னார்ல, இந்த முட்டாய் வாங்கி கொடுன்ற மாதிரி நச்சரிக்கும்ல, இப்படி இப்படி, இதுக்கு பேர் தான் நட்ஜிங். அந்த மாதிரி நட்ஜிங் சோஷியல் மீடியா வழியாக இதை உருவாக்குறாங்க. அதுக்கு மக்கள் வந்து இரையாகிறாங்க, அதை நோக்கி வந்து போகிறாங்க. பிஜேபி இந்த மேட்டரை மதவெறியை பரப்புவதற்கு பயன்படுத்துது. இது வந்து ஒரு கல்ட் பிஹேவியர் இருக்குல்ல, விஜய்ன்ற ஒரு கல்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு சினிமாவில் அவங்க அஜித்துக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை வந்து இப்போது ஸ்டாலினுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக அதை வந்து இங்கே செய்கிறார்கள். அதுக்கு பலியாகி இவங்க வந்து அதுக்கு பின்னால் போகிறாங்க.